வயலன்ஸ் இருக்க மூவி கூட்டு போகிறதே பசங்களுக்கு பயமாக இருக்குது. எக்ஸலண்ட் மூவி. எஸ்கே மூவி வந்து உண்மையிலே குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக தைரியமாக கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். படம் வந்து சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் வச்சுட்டாங்க. நான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நான் ரிவ்யூலாம் நிறைய பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. இது எனக்கு ஒரு இடத்துல கூட லேக் தெரில. படம் சூப்பராக இருக்கும், நல்லா தரமாக. அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ் மூவியில் நார்மலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா சயின்ஸ் ஃபிக்ஷனாக போகுது, நல்லா பக்காவாக எடுத்திருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், பசங்களுக்குலாம் காட்டணும். சயின்ஸ் மூவி தான் இது, ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் மூவி தான். ஃபஸ்ட்டு காமெடி வந்து யோகி பாபு காமெடி ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கருணாகரன் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபு காமெடி, சிவகார்த்திகேயன், அப்புறம் ஏலியனும் சிவகார்த்திகேயனும் நல்ல ஒரு காமெடியை ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். படம் ஃபுல்லாக பார்க்கலாம். எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு லேகே இல்லாமல் அப்படியே போகுது, கண்டினியூவாக போகுது. ஆக்சுவலி கிரேட் என்டர்டெய்னர். மேபி இது சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்றத குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க. ஈவன் இவர் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, இவருக்கே வந்து புரியுது, அவங்க சொல்ல வர மெசேஜ் கன்வே ஆகிடுச்சு. இட்ஸ் குட் என்டர்டெய்னர். ஆஸ் அ ஃபேமிலி வி கேன் கம். ஏன்னா வயலன்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்ற மூவி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இட்ஸ் அ வெரி கிரேட் என்டர்டெய்னர். அங்கிள் சூப்பராக இருந்துச்சு அங்கிள். உள்ள அந்த ஏலியன் பேர் கூட டாட்டூ, அது பார்க்குறதுக்கே ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. ஆனால் ஏலியன் கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரேஷன்லேயே புதுசாக வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்திய நாட்டில் இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. போக போக பார்த்தாக்கா இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் நம்ம வந்து இன்னும் டெக்னாலஜிலாம் நல்லா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நம்ம நல்லா முன்னேறதுக்கு இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக வந்து ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏலியனோட ஆக்டிங் வந்து அப்படியே வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே எடுத்திருக்காங்க. அது இங்கிலீஷ் படத்தோடைய கிராஃபிக்ஸ் அப்படியே வந்து இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக த்ரீடி ஒர்க் நல்லா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருந்துச்சு. ஏலியன் வச்சு பண்ணது, விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி சிவகார்த்திகேயன் ஃபேமிலி ஓரியன்ட் மூவிஸ் தான், பசங்களை கூப்பிட்டு போய் பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக போய் பார்க்குறது சிவகார்த்திகேயன் படம் தான் பெஸ்ட்டு. ஏலியன் ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து எந்த நார்மல் மூவிஸ் எதுவுமே பார்த்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்களோட ஜாலியாக உட்காந்து பார்க்குற படம். கார்ட்டூன் மூவிஸ், அனிமேட்டட் மூவிஸ் தான் இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ண மூவி வந்து இதுதான். எஸ்கே மூவி வந்து உண்மையிலே குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக தைரியமாக கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். ஸோ எஸ்கே இந்த மாதிரி படம்லாம் எடுத்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் நல்ல பேசல. அயலான் அந்த அனிமேஷன் வந்து கிரியேஷன் வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்கு படத்துக்கு. அதான் படத்தோட ஹைலைட்டு. நார்மலாக சிவகார்த்திகேயன் வந்து ஆக்சுவலாக குழந்தைகள் பார்க்குற மூவி தான் ஆக்சுவலாக நல்லா கலகலன்னு இருக்கும். இந்த அயலான் வந்து இந்த அனிமேஷன் வந்து நல்லா இன்னும் படத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரியேஷன் கொடுத்துருக்கு. இன்னொன்று அதான் சொல்கிறேன், ஹாலிவுட் ஈக்குவலாக வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. நார்மலாக கிராஃபிக்ஸ் தெரியும், இதில் கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு சுத்தமாக தெரியல. நல்லா ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த அந்த ஃபீல் கொடுக்குது. நல்லா காமெடி ஃபுல்லாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே போல் இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீல் நல்லாவே இருக்குது. அதெல்லாம் படம் சூப்பராக இருக்குது. மெசேஜ் வந்து நேச்சரை வந்து நம்ம சேவ் பண்ணோம். ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும், நம்மளாட்டி தான் நிறைய விஷயங்கள் அழியுது. ஸோ அதுதான் மெயினான சப்ஜெக்ட்டு. காமெடி ட்ராக் நல்லா இருந்தது, அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ் மூவியில் நார்மலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரோமன் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என் பொண்ணு நல்லாவே என்ஜாய் பண்ணான். நல்லா இருந்துச்சு. நேச்சர் சேவ் பண்ணுறது மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யார் பிடிச்சது? அயலான் பிடிச்சிருந்தா, சிவகார்த்திகேயன் பிடிச்சிருந்தா? எல்லா கேரக்டர்ஸும் பிடிச்சிருந்துச்சு. என்ன படம்? அயலானா? அயலான் ஓகே தான், குட்டி குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் அண்ணா அதுக்குன்னு ரொம்ப ஓவராக போயிட்டு 12 வயசு கீழே இருக்கவங்களாம் நல்லா பார்க்கலாம்ண்ணா, ஜாலியாக பார்க்கலாம். படம் ஃபுல்லாக காமெடிலாம் சின்ன பசங்க பார்க்குற மாதிரி தான் இருந்தது. கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவல், ஹாலிவுட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம்லாம் ஓகே தான். எனக்கு வந்து சித்தார்த் வாய்ஸ் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா காமெடியாக நல்லா சின்ன பசங்க தான். இப்போ இருக்க பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஏலியன்னாலே பசங்களுக்கு ரொம்ப ஏலியன் பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஏலியன் வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. ஏலியன் வந்து முன்னாடியெல்லாம் அது பிக்சர் பார்த்தாலே ஏதோ மாதிரி இருக்கும், இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்குது ஒரு பார்க்குறது. இந்த மாதிரி படம் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மோஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் படம் இப்படி தான் இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம்.
குட் மூவி. சூப்பர் படம், சூப்பர். சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்பெஷலாக ஒரு படம் இது. படம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பூமியை நாம தான் காப்பாற்றணும். ஸோ நமக்கும் பொறுப்பு இருக்குது. கதை பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருந்துச்சு சார், பசங்களுக்கு நல்லா இருக்கு சார். பசங்க கிட்ட கேளுங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஏலியன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். படம் சூப்பராக இருந்தது சார், செம்ம சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு சார் படம். எனக்கு அந்த ஐலா ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏலியன். சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. நீ சொல்லு. நல்லா இருந்தது படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ட்ரெஸ்டாக பார்த்துச்சு. குழந்தைங்க பார்த்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படமாக பார்த்த மாதிரி இருக்குது.